சர் ஆர்தர் கானன் டாயில் ஷெர்லாக் ஹோம்ஸை கதாபாத்திரமாக வச்சு பல சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சிறுகதை தான் எ கேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இந்த கதை லண்டனில் 1890 நடக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை சுருக்கமாக இப்போ பார்ப்போம். இந்த கேஸை சால்வ் பண்ண ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சதோ அதே ஆதாரங்களை இந்த வீடியோவில் நடுவில் உங்களுக்கு காமிக்கப்படும். அதை வச்சு நீங்களும் இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லண்டனில் பேக்கர் ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் 221B தான் ஷெர்லாக் ஹோம்ஸோட வீடு. இங்கே ஷெர்லாக் ஹோம்ஸும் அவரோட நெருங்கிய நண்பரான டாக்டர் வாட்சனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இளம் பெண் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்க வர்றாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் கண் இமைக்கிற நேரத்தில் சில தடயங்களை அந்த பொண்ணை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு. அந்த தடயங்கள் என்னன்னு ஒன்றொன்னா பார்ப்போம். மூக்கோட 2 பக்கத்துலேயும் இருக்கிற தழும்பை வச்சு கண்ணாடி அணிஞ்சதுனால வந்து தழும்புன்னு யோகிச்சு அந்த பொண்ணுக்கு ஷார்ட் சைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுறாரு. உள்ளங்கைக்கு கீழே பதிஞ்ச கோடு இருக்கிறத வச்சு டைப் பண்ணும்போது மேஜையில் கை பதிஞ்சதுனால வந்த கோடு இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுறாரு. இதை வச்சு அந்த பொண்ணுக்கு டைப் பண்ண தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டுறாரு. நான் மிஸ் மேரி சதர்லேண்ட், நான் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்கணும். வணக்கம் மிஸ் மேரி, நான் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். என்னோடய ஃப்ரெண்டு மிஸ்ஸஸ் எத்தரேஜ் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் காணாமல் போனப்போ போலீஸ் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டு தான் சொல்லிட்டாங்க. அப்போது நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி கொடுத்ததா சொன்னாங்க. அதே மாதிரி காணாமல் போன ஹோஸ்மர் ஏஞ்சலையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்திருக்கீங்க. வாங்க உட்காந்து பேசலாம். இது என்னோட நண்பர் டாக்டர் வாட்சன். என்னோட பல கேஸ்க்கு உதவியாக இருந்திருக்காரு. நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிற தனிப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் டாக்டர் வாட்சன் அதை ரகசியமாக வச்சுப்பார். நன்றி மிஸ்டர் ஹோம்ஸ். வணக்கம் டாக்டர் வாட்சன். வணக்கம் மேரி. மிஸ் மேரி, உங்களுக்கு ஷார்ட் சைடு இருந்தும் ஏன் டைப் பண்ண கற்றுக்கிட்டீங்க? முதல்ல கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருந்த மேரிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா மிஸ்டர் ஹோம்ஸ்? எனக்கு ஷார்ட் சைட் இருக்குது, நான் டைப் பண்ணுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் என்னோடய வேலையே. அதனால தான் உங்களை மாதிரி உதவி தேடி வர்றவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் மிஸ் மேரி. நான் ஹோஸ்மர் ஏஞ்சல்ங்கிற ஒரு நபரை விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்ட முடிவு செஞ்சேன். என் அம்மாவும் இதுக்கு சம்மதிச்சாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் சர்ச்சில் திருமணம் பண்ணிக்கலான்னு முடிவு செஞ்சோம். நானும் எங்கள் அம்மாவும் ஒரு குதிரை வண்டியில் புறப்பட்டோம். ஹோஸ்மர் ஏஞ்சல் மூடக்கூடிய கதவுகள் இருக்கிற இன்னொரு குதிரை வண்டியில் வந்தார். நாங்கள் சர்ச்சை அடைஞ்சதும் ஹோஸ்மர் ஏஞ்சல் வந்த வண்டியில் இருந்து அவர் வெளியே இறங்கி வரவே இல்லை. அவர் வந்த குதிரை வண்டியோட கதவை திறந்து பார்த்தப்போ உள்ளே யாருமே இல்லை. இது நடந்து 1 வாரம் ஆகுது. அவர் எங்கே போனார், என்ன ஆனாருன்னு ஒரு தகவலும் இல்லை. நீங்கள் தான் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி கொடுக்கணும். உங்களுக்கு நடந்த இந்த விஷயத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுபவங்கள். நீங்கள் இது விஷயமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை மிஸ்டர் ஹோம்ஸ், என்னோட அப்பா மிஸ்டர் வெண்டி பேங்க் இது விஷயமாக எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஒரு நிமிஷம் பொறுங்க. உங்கள் பேர் மேரி சதர்லேண்ட்னு சொன்னீங்க. அதனால் உங்கள் அப்பா பேர் சதர்லேண்ட்னு நினச்சேன். ஆனால் இப்போ உங்கள் அப்பா பேர் வெண்டி பேங்க்னு சொல்கிறீங்களே. வெண்டி பேங்க் என்னோட வளர்ப்பு தந்தை. என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா அவங்கள விட ரொம்ப வயசு குறைஞ்ச வெண்டி பேங்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. எனக்கும் என் அப்பாவுக்கும் 5 வயசு தான் வித்தியாசம்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் அப்பாவை நீங்கள் இழந்ததுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்ணீங்க? என்னோட சொந்த அப்பா கேஸ் பைப் ஃபிட்டிங் கம்பெனி நடத்திட்டு வந்தார். ஓ, எந்த மாதிரியான கேஸ் பைப்? நம்ம வீடுகளில் இருக்கிற விளக்குகள் எரிய கேஸ் சப்ளை ஆகுது இல்லையா, அந்த கேஸ் பைப்பு. ஓ, இப்போ புரியுது. மேலே சொல்லுங்கள். என் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அம்மா அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு சூப்பர்வைசரை வச்சு அந்த கம்பெனியை நடத்திட்டு வந்தாங்க. அது மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தது. எங்கள் அம்மா வெண்டி பேங்கை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வெண்டி பேங்க் அவரோட வைன் பிஸ்னஸுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை விற்றுட்டு அதில் வந்த 4700 பவுண்டுகளை அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போது இப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? அப்பா இறந்ததுக்கு பிறகு எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னோட மாமா மாதம் 10 பவுண்டு பணம் அனுப்புகிறாரு. இது என்னோட மாமா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண பணத்தோட வட்டி. அந்த வட்டியை மட்டும் எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு கொடுக்குறாரு. அது போக நான் தினமும் டைப் பண்ணுறேன். அதில் எனக்கு கொஞ்சம் பணம் வருது. வீட்டில் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாரமாக இருக்க வேண்டான்னு நினச்சேன். அதனால் மாதம் கிடைக்கிற 10 பவுண்டு அப்புறம் டைப் பண்ணி சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் அப்பா வெண்டி பேங்க் கிட்ட கொடுத்துருவேன். சரி, இப்போ மிஸ்டர் ஹோஸ்மரை பற்றி பார்ப்போம். காணாமல் போன ஹோஸ்மர் ஏஞ்சலுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா?
எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டதா இருந்த அன்னைக்கு காலையில் அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறதாவும் என்ன நடந்தாலும் என்னை கைப்பிடிப்பேன்னு சொன்னார். திருமண நாள் அன்னைக்கு உங்கள் அப்பா வெண்டி பேங்க் ஏன் வரல? அப்பாவுக்கு மிஸ்டர் ஹோஸ்மரை பிடிக்கலை. அதனால் அப்பா வெளியூர் போயிருக்கும்போது திருமணம் பண்ணிக்கலான்னு அம்மாவும் ஹோஸ்மரும் வற்புறுத்தினாங்க. அதனால் ஒத்துக்கிட்டேன். சரி, மிஸ்டர் ஹோஸ்மரை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? லண்டனில் இருக்கிற கேஸ் பைப் ஃபிட்டிங் பண்ணுற கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குரூப் அமைச்சிருக்காங்க. என் சொந்த அப்பாவும் அந்த குரூப்பில் ஒரு மெம்பராக இருந்தார். இந்த குரூப் குடும்ப நபர்களோட கலந்துக்கிற மாதிரி பார்ட்டியை அப்பப்போ நடத்துவாங்க. என் அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் எனக்கும் என் அம்மாவுக்கும் பார்ட்டியில் கலந்துக்கிட இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. என் அப்பா வெண்டி பேங்க்குக்கு நான் அந்த பார்ட்டிக்கு போகிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை. இருந்தாலும் அவரோட எதிர்ப்பையும் மீறி நானும் அம்மாவும் அந்த பார்ட்டிக்கு போனோம். அந்த நேரத்தில் அப்பா ஊருக்கு போயிருந்தார். அது ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. அந்த பார்ட்டியில் தான் மிஸ்டர் ஹோஸ்மரை நான் சந்தித்தேன். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பார்ட்டிக்கு அடுத்த நாள் நாங்கள் பத்திரமா வீடு திரும்பிட்டோமான்னு எங்கள் வீட்டுக்கு வந்து அக்கறையாக விசாரித்தார் மிஸ்டர் ஹோஸ்மர். அப்புறம் நானும் அவரும் பேசிக்கிட்டே காலார நடந்து போனோம். என் அம்மாவுக்கும் ஹோஸ்மரை ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்படி தான் நாங்கள் முதல்ல சந்திச்சுக்கிட்டோம். உங்கள் அப்பாவுக்கு ஹோஸ்மரை பற்றின அபிப்பிராயம் என்ன? என்னோட அப்பாவுக்கு ஹோஸ்மரை சுத்தமாக பிடிக்கலை. அதனால் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது ஹோஸ்மர் வீட்டுக்கு வரமாட்டார். அப்பா வெளியூர் போயிருக்கும்போது மட்டும்தான் ஹோஸ்மர் வீட்டுக்கு வருவார். உங்கள் அப்பா உள்ளூரில் இருக்காங்கன்னா ஹோஸ்மரை எப்படி சந்திச்சிங்க? அப்பா உள்ளூரில் இருந்தால் நாங்கள் கடிதங்கள் மூலமாக தொடர்பில் இருந்தோம். தினம் ஒரு கடிதமாவது அவருக்கு எழுதி அனுப்பிடுவேன். ஹோஸ்மர் எங்கே தங்கியிருந்தார்? அவரோட வீடு எங்கே? அவருக்கு வீடு இல்லை. அவர் வேலை பார்த்த ஆஃபீஸ்லேயே அவர் தங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. அவர் வேலை பார்க்குறது எந்த ஆஃபீஸ்? என்னவா வேலை பார்க்குறாரு? லீடன் ஹால் தெருவில் இருக்கிற ஆஃபீஸில் கேஷியராக வேலை பார்க்குறாரு. அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன? ஆஃபீஸ் அட்ரஸ் என்கிட்ட இல்லை. அப்போ அவருக்கு லெட்டர் எழுதுனா எந்த அட்ரஸ்க்கு அனுப்புவீங்க? ஆஃபீஸ்க்கு நேரடியாக லெட்டர் அனுப்புனா என்னோடய லெட்டர் அங்கே வேலை பார்க்குறவங்களோட கண்ணில் படும். அப்புறம் எங்களோட தொடர்பை பற்றி ஆஃபீஸில் கேலி பேசுவாங்கன்னு சொல்லி ஹோஸ்மர் தான் லீடன் ஹால் தெருவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கடிதம் அனுப்ப சொன்னார். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் என்னோடய கடிதத்தை மிஸ்டர் ஹோஸ்மர் வாங்கிக்கிடுவார். ஹோஸ்மர் ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் போல இருக்கே. அவரை பற்றின விஷயங்கள் வேறு இருந்தால் சொல்லுங்கள். அவரோட கண் பலவீனமானது. அதனால் எப்போவுமே கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார். அவரோட முகத்தில் அடர்த்தியான கிருதாவும் மீசையும் இருக்கும். அவரோட சின்ன வயசில் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால குரல் வளம் குறைஞ்சி ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். ஹோஸ்மர் காணாமல் போனதை பற்றி உங்கள் அப்பா வெண்டி பேங்க் என்ன சொல்கிறாரு? ஹோஸ்மருக்கு ஏமாத்துற எண்ணம் இல்லை. அதனால் திரும்பி வந்துடுவார்னு சொல்கிறாரு. ஹோஸ்மருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன் எனக்கு ஒரு கடிதம் கூட எழுதலை. என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. கொஞ்சம் நேரம் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. இப்படி பேசிகிட்டு இருந்த மேரி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார் மிஸ்டர் ஹோம்ஸ். கவலைப்படாதீங்க மிஸ் மேரி, இந்த வழக்கை என்னால் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஹோஸ்மரை மறந்துட்டு நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குங்க. ஷெர்லாக் ஹோம்ஸோட இந்த பதில் மேரியை அதிர்ச்சி அடைய வச்சுது. அப்படின்னா மிஸ்டர் ஹோஸ்மரை என்னால் பார்க்க முடியாதா? பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு என்ன ஆச்சு? அதை என்கிட்ட விட்டுருங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற விவரங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு போங்க. சரி மிஸ்டர் ஹோம்ஸ், இது நியூஸ் பேப்பரில் ஹோஸ்மர் காணாமல் போனதுக்காக நான் கொடுத்த காணவில்லை விளம்பரம். அதுபோக அவர் எனக்கு எழுதின 4 லெட்டரை உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி மிஸ் மேரி. உங்கள் வளர்ப்பு அப்பாவோட ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன? அவர் வேலை பார்க்குறது ரெட் வைன் ஏற்றுமதி செய்கிற கம்பெனியோட பேர் வெஸ்ட் ஹவுஸ் அண்ட் மார்பேங்க். இது ஃபென்சர்ச் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நன்றி மிஸ் மேரி. கூடிய விரைவில் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். இதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மிஸ் மேரி. மேரி போனதும் ஹோஸ்மர் மேரிக்கு டைப் செஞ்சு அனுப்பின கடிதங்களை ஒன்றொன்னா பார்க்குறாரு மிஸ்டர் ஹோம்ஸ். இந்த கடிதங்களில் இருக்கிற எழுத்துக்களை பார்க்கும்போது முக்கியமான தடயம் கிடச்சிருக்கு. அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா மிஸ்டர் வாட்சன்? எனக்கு ஒன்றும் தெரியலை மிஸ்டர் ஹோம்ஸ். ஆமாம், எதை வச்சு ஹோஸ்மர் திரும்பி வர மாட்டார்னு சொல்கிறீங்க? மேரி சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. என் யூகப்படி அவர் திரும்பி வர மாட்டார்னு நினைக்கிறேன். இதை உறுதி செய்ய மிஸ்டர் வெண்டி பேங்க்குக்கு ஒரு கடிதம் எழுதி அவரை நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என்னை இங்கே சந்திக்க வரவழைக்க போகிறேன். எனக்கு என்னமோ இது ரொம்ப சிக்கலான கேஸ் மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மிஸ்டர் ஹோம்ஸ். நான் இப்போது கிளம்புறேன். நாளைக்கு சாயங்காலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி டாக்டர் வாட்சன். நாளை சந்திப்போம்.
அடுத்த நாள் ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுதின கடிதத்துக்கு மிஸ்டர் வெண்டி பேங்க் கிட்டேருந்து பதில் கடிதம் வருது. அதில் மிஸ்டர் வெண்டி பேங்க் ஷெர்லாக் ஹோம்ஸை சந்திக்க வர்றதா பதில் அனுப்பியிருக்காரு. அது டைப் பண்ணப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தை பார்த்த உடனேயே ஷெர்லாக் ஹோம்ஸோட யூகம் உறுதி அடைஞ்சிருது. ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு. இப்போது இந்த கேஸை நீங்களும் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியே சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருந்ததோ அந்த ஆதாரங்களை உங்களுக்கும் காமிக்கப்படும். அந்த ஆதாரங்கள் இதோ. இந்த கடிதம் ஹோஸ்மர் மேரிக்கு டைப் பண்ணி அனுப்பின கடிதம். இது மேரி நியூஸ் பேப்பரில் கொடுத்த காணவில்லை விளம்பரம். இது மிஸ்டர் வெண்டி பேங்க் ஹோம்ஸை சந்திக்க வர்றதை உறுதி செஞ்சு அனுப்பின பதில் கடிதம். இதையெல்லாம் வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது பாக்கி கதையை முடிச்சிருவோம். மேரி வந்துட்டு போன அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு டாக்டர் வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்க அவர் வீட்டுக்கு வர்றாரு. வாட்சன் வந்து சில நிமிடங்களில் மிஸ்டர் வெண்டி பேங்க் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்க வர்றாரு. வணக்கம் மிஸ்டர் வெண்டி பேங்க், என்னை பார்க்க 6 மணிக்கு வர்றதா கடிதம் அனுப்புனது நீங்கள் தானே? ஆமாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிக்கவும். என் பொண்ணு மேரி நேற்று உங்ககிட்ட சொன்ன விஷயங்களை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஹோஸ்மரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தேவையில்லாமல் டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் நான் மிஸ்டர் ஹோஸ்மர் ஏஞ்சலை கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ்டர் வெண்டி பேங்க். என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் ஹோம்ஸ்? அதுக்கு சாத்தியம் இல்லையே. கையால் லெட்டர் எழுதுனா யார் எழுதினான்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறாங்க. டைப்ரைட்டர் பழசு ஆயிடுச்சுன்னா சில எழுத்துக்கள் வித்தியாசமாக தெரியும். இந்த அணுகுமுறையை வச்சு குற்றங்களை கண்டுபிடிக்கலான்னு ஒரு தீசிஸ் எழுதிட்டுருக்கேன். அதை பற்றி பேசுவோமா மிஸ்டர் வெண்டி பேங்க்? என்ன விளையாடுறீங்களா மிஸ்டர் ஹோம்ஸ்? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். உட்காருங்க மிஸ்டர் வெண்டி பேங்க், இந்த கேஸில் நீங்கள் தான் குற்றவாளி. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒன்றொன்னா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. மிஸ்டர் வெண்டி பேங்க் பதட்டமாக சேரில் உட்கார்றாரு. பணத்துக்காக உங்களை விட வயசு அதிகமான பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. கணவரை இழந்த அந்த பெண்மணிக்கும் அவங்க மகளுக்கும் கிடைக்கிற பணத்தை சுருட்டி ஏமாற்றிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வேஷம் போட்டு மேரியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடித்து அவங்க வேறு யாரையும் திருமணம் செய்யாதபடி செஞ்சு மேரி மூலமாக கிடைக்கிற பணத்தில் நிம்மதியாக வாழலான்னு கணக்கு போட்டிருக்கீங்க. இந்த குற்றங்களை உங்களால் நிரூபிக்க முடியாது. சட்டத்துக்கு முன்னால் என்னை குற்றவாளியாக நிறுத்தவும் முடியாது மிஸ்டர் ஹோம்ஸ். என்னோட அனுமதி இல்லாமல் இப்போ நீங்கள் என்னை மிரட்டுறது தான் சட்டத்துக்கு மீறிய செயல். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் மிஸ்டர் வெண்டி பேங்க். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்கள், மேரிக்கு ஒரு அண்ணன் இருந்தால் உன்ன மாதிரியான ஆளை குதிரை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஹண்டிங் கிராப்பை வச்சு 4 விளாசுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஷெர்லாக் ஹோம்ஸ் 2 எட்டு எடுத்து செவுத்தில் தொங்குற ஹண்டிங் கிராப்பை எடுக்க போனார். வெண்டி பேங்க் பதட்டமாகி கதவை திறந்துட்டு தலைதறிக்க ஓடினார். பயந்துட்டு ஓடுறான் பார் ஈனங்கிட்டவன். இவனெல்லாம் திருந்த மாட்டான். தூக்கு மேடைக்கு போகிற வரைக்கும் ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். சிரிச்சுக்கிட்டே சேரில் உட்கார்ந்தார் மிஸ்டர் ஹோம்ஸ். வெண்டி பேங்க் தான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க மிஸ்டர் ஹோம்ஸ்? மேரி நேற்று நடந்த விவரங்களை சொல்லும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, ஹோஸ்மர் இருக்கும்போது வெண்டி பேங்க் இல்லை, வெண்டி பேங்க் இருக்கும்போது ஹோஸ்மர் இல்லை. இதை வச்சு அவங்க 2 பேரும் ஒரே ஆள் தான்னு முடிவு செஞ்சேன். கருப்பு கண்ணாடி, மென்மையான குரல், டைப் பண்ணப்பட்ட லெட்டர்கள், இது எல்லாம் யாரோ அவங்க அடையாளத்தை மறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு நான் யூகித்தேன். நடக்கிற விஷயங்களில் லாபம் அடையிறது வெண்டி பேங்க் தான். அதனால் அவன் தான் குற்றவாளின்னு முடிவு செஞ்சேன். வெண்டி பேங்க் தான் குற்றவாளின்னு எப்படி உறுதிப்படுத்த முடிஞ்சது? இதுதான் ஹோஸ்மர் மேரிக்கு எழுதின லெட்டர். இதில் எழுத்துக்கள் எங்கேயும் சரியாக பிரிண்ட் ஆகலை, பார்த்தீங்களா? பழைய டைப்ரைட்டிங் மிஷின்ங்கிறதுனால சில எழுத்துக்கள் டைப் பண்ணி அச்சு சேதமடைஞ்சு வித்தியாசமாக பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது வெண்டி பேங்க் கிட்டே இருந்து இன்றைக்கி வந்த லெட்டரை பார்ப்போம். இந்த கடிதத்துலேயும் எழுத்தை பாருங்கள், இதுவும் சரியாக பிரிண்ட் ஆகலை. எழுத்தோட பேட்டர்னை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா முதல்ல பார்த்த லெட்டரில் இருக்கிற பேட்டர்ன் மாதிரியே இதுலேயும் இருக்குது. லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா இதே மாதிரி இன்னும் பல ஒற்றுமைகளை நம்மளால் பார்க்க முடியும். இதை வச்சு தான் 2 லெட்டரும் ஒரே டைப்ரைட்டிங் மிஷினில் டைப் பண்ணப்பட்டதுன்னு தெரியுது. அந்த மிஷின் வெண்டி பேங்க் ஆஃபீஸில் இருக்கிற மிஷின் தான். அதனால் ஹோஸ்மர் டைப் பண்ணி அனுப்பின கடிதங்களை வெண்டி பேங்க் தான் அனுப்புனதுன்னு கண்டுபிடிச்சேன். ஆனால் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற வேற ஒரு ஆள் கூட இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதையும் உறுதி செஞ்சிட்டேன் டாக்டர் வாட்சன். மேரி கொடுத்த காணவில்லை விளம்பரத்தில் கண்ணாடி, கிருதா, மெலிதான குரல் மற்றும் மீசையை எடுத்துட்டு மற்ற அடையாளங்கள் மட்டும் குறிப்பிட்டு அந்த அடையாளங்கள் கொண்ட ஒரு ஆள் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு விசாரித்து ஒரு கடிதம் நேற்று அந்த கம்பெனிக்கு அனுப்பியிருந்தேன். நான் குறிப்பிட்ட அந்த அடையாளத்தோடு உள்ள ஆள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதா இன்றைக்கி பதில் கடிதம் வந்துருச்சு. அதனால் குற்றவாளி வெண்டி பேங்க் தான்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அபாரம் மிஸ்டர் ஹோம்ஸ். அப்போ மேரியோட கதி?
மேரிட்ட எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் அவங்க நம்ப போகிறது இல்லை. எனக்கு ஒரு பெர்ஷியன் பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு புலிக்குட்டியை திருடினா அம்மா புலி நம்மளை சும்மா விடாது, அது எப்போவுமே ஆபத்து தான். அதே மாதிரியான ஆபத்துக்கு நிகரானது ஒரு பெண்ணோட நம்பிக்கையை தப்புன்னு சொல்கிறது. அதனால் மேரிட்ட இதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இத்துடன் இந்த கதை முடிந்தது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த கதை முழு கதையோட சுருக்கமான வெர்ஷன். முழு கதை தமிழில் மொழிபெயர்த்து 12 சிறுகதைகள் புத்தக வடிவில் அமேசானில் கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது இபுக் வடிவிலையும் கிடைக்கும். அமேசான் கிண்டில் ஆப் வழியாக ஃபோன்லேயே இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். புத்தகம் படிக்கிறது நல்ல பழக்கம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். புக்கு படிக்கிற பழக்கத்தை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் நம்மள பல பேருக்கு இருக்கிற குழப்பம். இந்த பழக்கத்தை கொண்டு வர இந்த மாதிரியான துப்பறியும் கதைகளை படித்தோன்னா ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாய்ப்பு இருக்குது. புக் படிக்கிறதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தில் இருந்து சில வரிகள் ஸ்க்ரீனில் காமிக்கப்படும். இதை படிக்க முடிஞ்சால் உங்களால் முழு கதையும் படிக்க முடியும்னு நீங்கள் நம்பலாம். உங்கள் நேரத்தை இந்த வீடியோக்காக பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம்.